புதுச்சேரியில் கந்துவட்டி வசூலிக்கும் தனியார் பைனான்ஸ் நிறுவனத்தை நேரு எம்எல்ஏ தலைமையில் சமூக அமைப்பினர் முற்றுகை. அலுவலகத்தின் ஷட்டரை திறந்து உள்ளே புகுந்த எம்எல்ஏவின் ஆதரவாளர்கள் கதவுகளை அடித்து நொறுக்கியதால் பரபரப்பு. புதுச்சேரியில் கொரியர் நிறுவனங்கள் மூலம் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கொண்டுவரப்படுவதாக வந்த தகவலை அடுத்து கொரியர் நிறுவனங்களில் போலீசார் அதிரடி சோதனை. புதுச்சேரி அண்ணா சாலையில் போதைப் பொருட்களுக்கு எதிராக விழிப்புணர்வு. இளையோரை கவர்ந்த டேக்வாண்டோ நடனம், சிலம்பாட்டம் புதுச்சேரி போலீசார் நடத்திய விழிப்புணர்வு நிகழ்ச்சி. பறவை கூட்டத்துடன் ரம்யமாக காட்சியளிக்கும் ஓசூடு ஏரி. ஜெயம் டிவி செய்தியை வழங்குவது எய்ம்ஸ் கல்லூரி. மாணவர்களே, வெளிநாட்டின் நட்சத்திர ஹோட்டல்களில் பணிபுரிய விருப்பமா? ஆஸ்திரேலியா, மலேசியா, சைனா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் ஸ்டார் ஹோட்டல்களில் பணிபுரிய வேலை வாய்ப்பினை வழங்குகிறது எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ். எங்கள் கல்லூரியின் சிறப்பம்சங்கள்: நவீன முறையில் எளிதாக பயில ஸ்மார்ட் டிஜிட்டல் கிளாஸ் ரூம், லேப் வசதி, மாணவர்களின் திறன் மேம்பட இலவசமாக ஆங்கிலம், பிரெஞ்சு, ஹிந்தி போன்ற வகுப்புகள், வேலை வாய்ப்பு உத்தரவாதத்துடன் கூடிய தரமான ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள். மாணவர்கள் பயிலும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி தருகின்றோம். இதன் மூலம் ஹோட்டல்களில் வேலை புரிய உங்கள் தகுதி மற்றும் திறமைகளை மேம்படுத்திக் கொள்ளலாம். புதுவையிலே எங்கள் கல்லூரியில் தான் மிக குறைந்த கட்டணத்தில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. மாணவர்களே, கவலை வேண்டாம். எய்ம்ஸில் பயின்றால் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு உறுதி. டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் டெக்னாலஜி, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஃபுட் ப்ரொடக்ஷன், F&B சர்வீஸ், பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி, கார்விங் அண்ட் டிப்ளமா இன் மரைன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ், நம்பர் 514 Airport Road, opposite to Navalan Nerinjarian High Secondary School, Lospet, Pondicherry. For admission, contact 9604 நேஷனல் ஆன்டி கரப்ஷன் அண்ட் ஆபரேஷன் ஆஃப் இந்தியா புதுச்சேரியில் 40 இதன் பாண்டிச்சேரி ஸ்டேட் பிரசிடென்ட் வாஷிங்டாம் ஐயா அவர்கள் நேஷனல் பிரசிடென்ட் ராஜேஷ் கலாச்சி அவர்கள் முன்னிலையில் 40 மெம்பர்களும் ஐடி கார்டு மற்றும் சர்டிபிகேட் வாங்கி கொண்டனர். இந்த நிகழ்வு செண்பகா ஓட்டலில் நடைபெற்றது. காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை இதில் வரவேற்புரை கிருபா சங்கரன் அவர்கள், டைரக்டர் ஆஃப் சேர்மன் ஆஃப் ஆல்ஃபா குரூப்ஸ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் ஹாஸ்பிட்டல் சேர்மன் அவர்கள் இதை துவக்கி வைத்தார். அவர்கள் துணைவியாரும் சேர்ந்து குத்துவிளக்கு ஏற்றி அனைத்து நண்பர்களும் சேர்ந்து துவக்கி வைத்தனர். புதுச்சேரியில் கந்துவட்டி வசூலிக்கும் தனியார் பைனான்ஸ் நிறுவனத்தை நேரு எம்எல்ஏ தலைமையில் சமூக அமைப்பினர் முற்றுகை. அலுவலகத்தின் ஷட்டரை திறந்து உள்ளே புகுந்த எம்எல்ஏவின் ஆதரவாளர்கள் கதவுகளை அடித்து நொறுக்கியதால் பரபரப்பு. புதுச்சேரியில் பஜாஜ் தனியார் பைனான்ஸ் நிறுவனம் பொதுமக்களை மிரட்டி பணம் பறிப்பதாகவும் கந்துவட்டி கேட்டு மிரட்டுவதாகவும் புதுச்சேரியில் பொதுமக்கள் பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனை கண்டித்தும் பஜாஜ் நிறுவனத்திற்கும் ஆதரவாக செயல்படும் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் காமராஜர் சிலையில் இருந்த இருசக்கர வாகனத்தில் பேரணியாக புறப்பட்டு வந்த அவரது ஆதரவாளர்கள் புதுச்சேரி செட்டி வீதியில் இயங்கி வரும் தனியார் பைனான்ஸ் நிறுவனத்தை முற்றுகையிட்டு சமூக அமைப்பினர் 100க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் நேரு எம்எல்ஏ தலைமையில் தனியார் பைனான்ஸ் நிறுவனத்தை கண்டித்து கோஷம் எழுப்பிக் கொண்டிருக்கும் போது ஊழியர்கள் அலுவலகத்தின் ஷட்டரை மூடிவிட்டு போராட்டத்தை செல்போனில் வீடியோவாக பதிவு செய்தனர். இதனால் ஆத்திரமடைந்த எம்எல்ஏவின் ஆதரவாளர்கள் திடீரென்று ஷட்டரை திறந்து உள்ளே சென்று கண்ணாடி மற்றும் மர கதவுகளை அடித்து நொறுக்கினர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இதனை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட எம்எல்ஏ நேருவிடம் பைனான்ஸ் நிறுவனத்தினர் சமாதான பேச்சு நடத்தினர். அப்பொழுது புகார் கொடுத்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி அளித்ததன் பேரில் போராட்டத்தை கைவிட்டு சென்றனர். தனியார் பைனான்ஸ் நிறுவனம் கந்துவட்டி வசூலிப்பதை கண்டித்து நடைபெற்ற முற்றுகை போராட்டத்தில் அலுவலகத்தின் கண்ணாடி கதவுகள் உடைக்கப்பட்ட சம்பவத்தால் பெரும் பரபரப்பு நிலவியது. வயதானவர்கள், முதியவர்கள், ஆண் பெண் என இரு பாலினத்தவரையும் பற்றி சிறிதும் கவலைப்படாத புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை இன்று செவ்வாய்க்கிழமை நெட்டப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கடந்த 1 வார காலமாக மாத்திரை கொடுப்பவர் விடுமுறை என்பதால் 60 வயதிற்கு மேல் உள்ள முதியவர்களை தினமும் காலை 8:30 மணி முதல் மதியம் 1 மணி வரை அவர்களுக்கு மாத்திரை வழங்காமல் இழுத்தடித்து வருகின்றனர். இதனால் இன்று மருத்துவமனைக்கு மாத்திரை வாங்க வந்தவர்களில் சுகர், பிபி உள்ளவர்கள் 10க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையிலேயே மயக்கம் போட்டு விழுந்துள்ளனர். சக நோயாளிகள் அங்கு பணியில் உள்ள மருத்துவர் மற்றும் செவிலியர்களிடம் தெரிவித்தும் கண்டுகொள்ளாத ஊழியர்கள் என்று வருத்தத்துடன் கூறுகின்றனர்.
அங்குள்ள முதியவர்கள். நிர்வாகம் சீர்கெட்ட நெட்டப்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் முதியவர்களை சிறிதும் கண்டுகொள்ளாத புதுச்சேரி அரசு அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்களை நடவடிக்கை எடுக்கப்படுமா என்று கேள்வியும் எழுப்பியுள்ளனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். மாணவர்களே, வெளிநாட்டில் நட்சத்திர ஹோட்டல்களில் பணிபுரிய விருப்பமா? ஆஸ்திரேலியா, மலேசியா, சைனா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் ஸ்டார் ஹோட்டல்களில் பணிபுரிய வேலை வாய்ப்பினை வழங்குகிறது எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ். எங்கள் கல்லூரியின் சிறப்பம்சங்கள்: நவீன முறையில் எளிதாக பயில ஸ்மார்ட் டிஜிட்டல் கிளாஸ் ரூம், லேப் வசதி, மாணவர்களின் திறன் மேம்பட இலவசமாக ஆங்கிலம், பிரெஞ்சு, ஹிந்தி போன்ற வகுப்புகள், வேலை வாய்ப்பு உத்தரவாதத்துடன் கூடிய தரமான ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள். மாணவர்கள் பயிலும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி தருகின்றோம். இதன் மூலம் ஹோட்டல்களில் வேலை புரிய உங்கள் தகுதி மற்றும் திறமைகளை மேம்படுத்திக் கொள்ளலாம். புதுவையிலே எங்கள் கல்லூரியில் தான் மிக குறைந்த கட்டணத்தில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. மாணவர்களே, கவலை வேண்டாம். எய்ம்ஸில் பயின்றால் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு உறுதி. டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் டெக்னாலஜி, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஃபுட் ப்ரொடக்ஷன், F&B சர்வீஸ், பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி, கார்விங் அண்ட் டிப்ளமா இன் மரைன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ், நம்பர் 514 Airport Road, opposite to Navalan Nerinjarian High Secondary School, Losbeth, Pondicherry. For admission, contact 9600421333. புதுச்சேரியில் கொரியர் நிறுவனங்கள் மூலம் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கொண்டுவரப்படுவதாக வந்த தகவலை அடுத்து கொரியர் நிறுவனங்களில் போலீசார் அதிரடி சோதனை. மோப்பனாய் உதவியுடன் அனைத்து பார்சல்களையும் சோதனை செய்ததால் பரபரப்பு. புதுச்சேரியில் போதைப்பொருள் நடமாட்டத்தை தடுப்பதற்காக ஆபரேஷன் திரிசூல் என்ற அமைப்பை தொடங்கி புதுச்சேரி போலீசார் பேருந்து நிலையம், ரயில்வே நிலையம் மற்றும் பல்வேறு கடைகளில் சோதனைகளை மேற்கொண்டு அவ்வப்போது கஞ்சா உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்து வருகின்றனர். மேலும் போதையில் இருந்த இளைஞர்கள் விடுபட வேண்டும் என்று பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்வுகளை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரியில் உள்ள கொரியர் நிறுவனத்தின் மூலம் புதுச்சேரியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கொண்டு வரப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் வந்தது. இதையடுத்து போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் உதவி ஆய்வாளர் ஜாகர் உசேன் தலைமையில் நெல்லித்தோப்பு, 45 அடி சாலை, வெங்கடா நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள கொரியர் நிறுவனத்தில் மோப்பனாய் பைரவா உதவியுடன் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது வாடிக்கையாளர்கள் பதிவு செய்த பார்சல்களையும் டெலிவரி செய்ய வைக்கப்பட்டிருந்த பார்சல்களையும் ஒவ்வொன்றாக போலீசார் அதிரடியாக சோதனை மேற்கொண்டனர். மேலும் சந்தேகத்திற்கு இடமான பார்சல்கள் வந்தால் உடனடியாக காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் போலீசார் கொரியர் நிறுவனத்திடம் அறிவுறுத்தினர். மேலும் கொரியர் நிறுவனத்தின் புதுச்சேரியில் கஞ்சா கொண்டுவரப்படுவதாக வந்த தகவலை அடுத்து கொரியர் நிறுவனங்களில் போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டது புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அண்ணா சாலையில் போதைப் பொருட்களுக்கு எதிராக விழிப்புணர்வு. இளையோரை கவர்ந்த டேக்வாண்டோ நடனம், சிலம்பாட்டம் புதுச்சேரி போலீசார் நடத்திய விழிப்புணர்வு நிகழ்ச்சி. இளையோர் மட்டுமின்றி குழந்தைகள், பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் என பலரும் பார்த்தனர். புதுச்சேரியில் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த சோதனை நடவடிக்கைகளை போலீசார் எடுத்துள்ளனர். ஆபரேஷன் திரிசூல் மூலம் குற்றம் சாட்டப்பட்டோர் வீடுகளில் சோதனை, ரயில்வே நிலையங்களில் சோதனை என பல கட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் அண்ணா சாலை அருகே இளையோரை கவர புதிய முயற்சி எடுத்தனர். போதைப் பொருட்களை கட்டுப்படுத்தி ஆரோக்கியமாக வாழ விழிப்புணர்வு நிகழ்வில் இளையோரே கராத்தா, டேக்வாண்டோ, சிலம்பாட்டம் நடன நிகழ்வுகளை நடத்தினர். இந்நிகழ்வுகளை காண ஏராளமானோர் குவிந்தனர். இளையோர் மட்டுமின்றி குழந்தைகள், பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் என பலரும் பார்த்தனர். போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வையும் போலீசார் புது மாதிரியாக எடுத்துரைத்தனர். வீட்டிலுள்ள குழந்தைகளின் நடவடிக்கைகளில் ஏதேனும் மாற்றம் இருக்கிறதா என கண்காணித்து துவக்கத்திலேயே நடவடிக்கை எடுக்கவும் அறிவுறுத்தினர். பறவை கூட்டத்துடன் ரம்யமாக காட்சியளிக்கும் ஊசூடு ஏரி. புதுச்சேரியில் உள்ள ஊசுடு, பாகூர் ஏரிகளில் உள்நாட்டு பறவைகள் குவிந்துள்ளதால் ஏரியே ரம்யமாக காட்சியளிக்கிறது. புதுச்சேரியில் உள்ள 84 ஏரிகளில் மிகப்பெரிய ஏரியாக திகழ்கிறது ஊசுடு மற்றும் பாகூர் ஏரி. இந்த ஏரிகளில் ஆகஸ்ட் மாதம் முதல் டிசம்பர் வரை வெளிநாட்டு பறவைகள் ஆயிரக்கணக்கில் குவிந்து இனப்பெருக்கம் செய்யும். இருப்பினும் கோடை வெயில் காலத்திலும் ஏராளமான பறவைகள் தற்போது காணப்படுகின்றன. இவை அனைத்தும் உள்நாட்டு பறவைகள் என பறவை ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இவை அதிக தூரம் செல்லும் பறவைகள் அல்ல, இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய பறவைகள்தான். ஏரிகளில் நத்தை குத்தி நாரை, நீலத்தாழை கோழி, கூழைக்கடா, மஞ்சள் மூக்கு நாரை, நீர்க்காகம், சீழ்கை சிறவை, பால்வெள்ளை கொக்கு, அன்றில் பறவை, வெள்ளை அருவாள் மூக்கன் போன்றவை முகாமிட்டுள்ளன.
கோடை காலத்தில் ஊசூடு ஏரி, பாகூர் ஏரி பெருமளவில் வற்றி குட்டை போல் காட்சியளிக்கும். ஆனால் கடந்த நவம்பர், டிசம்பர் மாதங்களில் பெய்த கனமழையால் ஏரிகள் நிரம்பி கடல் போல் காட்சியளிக்கிறது. கடந்த 10 நாட்களாய் கடும் வெயில் காரணமாக தற்போது ஏரிகளில் நீர்வற்ற துவங்கிவிட்டது. நீர்வற்ற துவங்கிய நிலையில் மீன், நத்தை, இறால் போன்றவற்றை எளிதில் பிடித்து சாப்பிடுகின்றனர். அடுத்த 10 நாட்களில் இந்த பறவைகள் புதுச்சேரியை விட்டு வெளியேறும் என ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். புதுச்சேரியில் கந்துவட்டி வசூலிக்கும் தனியார் பைனான்ஸ் நிறுவனத்தை நேரு எம்எல்ஏ தலைமையில் சமூக அமைப்பினர் முற்றுகை. அலுவலகத்தின் ஷட்டரை திறந்து உள்ளே புகுந்த எம்எல்ஏவின் ஆதரவாளர்கள் கதவுகளை அடித்து நொறுக்கியதால் பரபரப்பு. புதுச்சேரியில் கொரியர் நிறுவனங்கள் மூலம் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கொண்டுவரப்படுவதாக வந்த தகவலை அடுத்து கொரியர் நிறுவனங்களில் போலீசார் அதிரடி சோதனை. புதுச்சேரி அண்ணா சாலையில் போதைப் பொருட்களுக்கு எதிராக விழிப்புணர்வு. இளையோரை கவர்ந்த டேக்வாண்டோ நடனம், சிலம்பாட்டம். புதுச்சேரி போலீசார் நடத்திய விழிப்புணர்வு நிகழ்ச்சி. பறவை கூட்டத்துடன் ரம்யமாக காட்சியளிக்கும் ஊசூடு ஏரி.